முடிவு வச்சுட்டு 2 பேரும் நிக்கிறாங்களா, அவர் சொல்றாரு, நீங்க பெரியவங்க, நீங்க சொல்லுங்க, முடிவு சொல்லுங்க. யாரு? அபு மூசாட்ட. அவர் என்ன பண்றாரு, அவர் முதல்ல எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சோன்னு என்ன செய்யறாரு, மக்களே நாங்கள் நன்கு ஆலோசித்து ஒரு சரியான முடிவு வந்திருக்கிறோம். என்ன முடிவு வந்திருக்கிறோம் என்று கேட்டால், நான் என்னுடைய தரப்பை சேர்ந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த ஜனாதி பதவியிலிருந்து நான் நீக்குகிறேன். அதே மாதிரி இவருடைய தரப்பை சேர்ந்த முஆவியாவையும் அந்த பொறுப்பில் இருந்து நான் நீக்குகிறேன். இவரை நான் நீக்கி விடுகிறேன், அவரை நான் நீக்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உட்கார்ந்துறாரு. இவர் எந்திரிக்கிறார். அம்ர் இப்னு ஆஸ் சொன்னார், அவர்கள் தன் தரப்பை சேர்ந்த அலி அவர்களை ஜனாதிபதியை விட்டு நீக்கிறதா அவர் சொன்னார். பெரியவர் கருத்தை நானும் ஏற்றுக்கொள்கிறேன், நானும் அலியை நீக்குகிறேன், முஆவியாவை நான் ஜனாதிபதியாக நியமிக்கிறேன். அவர் நீக்கிட்டார்ல 2 பேரையும். நீக்கணும் என்ன பண்றாருன்னா, நான் அதுல ஒரு ஆளை தான் நீக்குவேன், இந்த ஆளை நீக்க மாட்டேன்றாரு. இப்ப என்ன சொன்னாலும் கட்டுப்புறன்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்ப ஓட்டெடுப்பு நடந்தா என்ன ஆச்சு, அவர் 75% அவருக்கு எதிராக போச்சு. இப்ப 25% தான் ஆதரவுன்னு ஆயிடுச்சு. அப்படித்தானே ஆகுது. அவரை 100% நீக்கிட்டாங்க. யார? அலிய. இவர் 50 அவர் 50 வைங்க, இவருக்கு 50 அவருக்கு 50 வைங்க. அப்ப 50 100% எல்லாரும் சேர்ந்து யாரை நீக்கியாச்சு? இப்ப அலிய நீக்கியாச்சு. முஆவியாவுக்கு என்னது, 50 ஓட்டு கிடைக்கல, 50 ஓட்டு கிடைச்சிருக்குது. அப்படி வந்துருதுல. அப்படின்னு வரும் பொழுது ஒரு ஆளுக்கு 50% ஓட்டு கிடைக்குது, இன்னொரு 50% ஓட்டு யாருக்கு நீங்க போடல. அப்படிங்கும்போது அவர் தானே ஓட்டு போடாத ஆளுக்கு இதுக்கு மதிப்பு கிடையாதுல. பதிவான வாக்கத்தானே பார்க்கணும். அலிக்கு 50 வாக்கு பதிவாக இருக்குது, முஆவியாவுக்கு 0 வாக்கு பதிவாக இருக்குது. அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டு என்ன பண்ணிவிட்டாரு, இன்னையில இருந்து முஆவியா தான் ஜனாதிபதிட்டார். இவருக்கு கட்டும். அப்பதான் இவர் வழங்குறாரு, ஆகா இந்த அம்ர் இப்னு ஆஸ் அபு மூசா எல்லாத்துலயும் சாப்பிட்டான ஒரு ஆளு, இவ்வளவு கிரிமினல் வேலை பண்ணி நம்ம கவுத்தி விட்டாருன்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போடுறாரு. ஒன்னும் பண்ண முடியல மக்களுக்கு. மக்கள் என்ன செய்யறாங்க, இதுதான் ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டோம்ல, நம்ம தான் சொல்லிட்டோம்ல, நம்ம தானே நியமிச்சோம், நம்ம இவர் ஃபிட்டான ஆள் இல்லை, இவர் இதுக்கு நம்ம போய் அபு மூசா போட்டு இதுக்கு அனுப்புனது தப்பு, இவர் பயங்கரமான கிரிமினல் ஆளு, இவர் மாதிரி ஆளை கொண்டு நம்ம அனுப்பி போட்டு அப்படிங்கிற அளவுக்கு அந்த அணியில என்ன பண்ணிடுறாங்க, நம்ம சொன்னதுக்கு நம்ம கட்டுப்படுத்த ஆகணும்னு சொல்லி அவர் நீக்கிட்டேன்ட்டாரா. கடைசியில் அபு மூசாவுக்கு ரொம்ப வெட்கப்பட்டு, இனிமே நான் வரவே மாட்டேன், அலியை சந்திக்கிறதுக்கு வெட்கப்படுறாரு. நம்ம பெரிய துரோகம் பண்ணிட்டோம், தெரியாம இந்த மாதிரி பண்ணிவிட்டோம், இவருடைய கிரிமினல் வேலை தெரியாம நம்ம ஒரு அநீதி இழைச்சிட்டோம், 2 பேருமா சேர்ந்து நீக்கிறோம்னு அறிவிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கு, நம்ம போட்டுக்கிட்ட நீ தான் முதல்ல அறிவிக்கணும், குசியாகி போய் நம்ம அறிவிச்சு ஏமாந்துட்டோம். அவர் பாட்டுக்கு வெட்கப்பட்டு மக்காவுக்கு போயிட்டாரு, அலியை போய் பார்க்கல. இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பலம் அப்படி குறையுது. மக்களே என்ன செய்யறாங்க, தீர்ப்புன்னு சொல்லிட்டாங்க, ஒரு சமாதானம் ஏற்பட்டு போச்சு, அப்படியே அவர் பக்கமே போங்கப்பாண்டவன அப்படியே கையெல்லாம் அங்கிட்டு ஓங்குது. இவர் பக்கம் சரியா ஸ்ட்ராங் ஆகுது. அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கம் இருந்ததுல இந்த உஸ்மானை கொன்றவர்கள் தனியா பிரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க. அங்கங்க பலவிதமான டவுன் ஏற்படுகிறது. அதுக்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பிரிஞ்சு போனவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவங்க தனியா ஒரு படை எடுத்துட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட அடிக்கடி சண்டை, அங்கனுக்குள்ளே அலியோட சண்டை போடுறது, யுத்தம் பண்றது, அவங்கள தாக்குறது, இது மாதிரியான உள்நாட்டு குழப்பமே அங்க மதீனாவுல உஸ்மானுக்கு ஏற்படுத்தின மாதிரி இப்ப அலிக்கு எதிராக ஏற்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இது மாதிரியான பெரிய பெரிய குழப்பங்கள், சண்டைகள்லாம் ஏற்பட்டு அவர்களை அடக்கிறதுக்காக வேண்டிய அலி யார், இந்த உஸ்மானுடைய கொலையாளிகளை அடக்கிறதுக்காக வேண்டிய அலி தன்னுடைய முழு பலத்தையும் திரட்டி யுத்தம் செய்கிறார். அந்த ஹரூராவில் மையம் கொண்டிருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்தவர்களுடைய யுத்தம் செய்து பல்லாயிரக்கணக்கானவர் கருவ இருக்கிறாரு. அதோட அவங்க ஓய்கிறாங்க. அப்பதான் அது முதல் செஞ்சிருக்கணும். அவர் ஸ்டார்டிங்லயே அதை செஞ்சு இருந்தாருன்னு சொன்னா இந்த மேட்ரே நடந்திருக்காது, ஜமல் யுத்தம் நடந்திருக்காது, அது மாதிரி இந்த சிப்பின் யுத்தம் நடந்திருக்காது. அவங்கள கூட கூட்டிகிட்டே தெரிஞ்சு விட்டு கடைசியா இவங்க ஒண்ணுக்கு சரி வர மாட்டாங்கன்னு அவங்கள ஒழிச்சு கட்டினார். கம்ப்ளீட்டா அணிஞ்சார் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அன்னைக்கு ஒழிச்சதுக்கு அப்புறம் அவங்க பெருசா தலையெடுக்க முடியல. விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் நஞ்சம் பேர் அங்கிட்ட தப்பிச்சு இருந்தானோ. இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, பிளான் பண்ணாங்க. என்ன பண்றாங்க பிளானு, தப்பிச்சு இருந்தவங்க அவங்க ஒரு 3 பேர் கூடுறாங்க. 3 பேர் யாருன்னு கேட்டா, அப்துல் ரஹ்மான் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடியவன், அவனுக்கு இப்னுல் முலஜ்ஜிம் என்று அவனுக்கு அவனுக்கு பேரு, அறிமுகமான பேரு. அதே மாதிரி பரக் இப்னு அப்துல்லான்னு ஒரு ஆளு, அம்ர் இப்னு பக்ர்னு ஒரு ஆள். இவங்க 3 பேர் என்ன செய்யறாங்க, ஒரு மசூரா பண்றாங்க. நம்ம இனத்தை அவர் அழிச்சு விட்டார், நம்ம இயக்கத்தை, அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை கொலை செய்யறது நியாயம் நினைச்சமே,
அந்த சிந்தனையுடைய நம்ம யார் அழிச்சிட்டாரு? அலி வந்து நம்முடைய ஜமாத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான பேரை, ஆயிரக்கணக்கான பேரை கருவறுத்து விட்டார். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அலியையும் காலி பண்ணணும், முஆவியாவையும் காலி பண்ணணும். முஆவியா உஸ்மான கொலை செஞ்சவங்க இதுக்கெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம அலியையும் காலி பண்ணணும், முஆவியாவையும் காலி பண்ணணும். இதுக்கெல்லாம் சூத்திரதாரி அம்ர் இப்னு ஆஸ் தான். அவரால் தான் இப்ப இந்த மாதிரி அவர் கை முஆவியா கை ஓங்கி இருக்கிறது. அதனால அம்ர் இப்னு ஆஸையும் கொலை பண்ணணும். 3 பேர்ல யாரை கொலை பண்றதை ஏத்துக்கிறீங்க? இப்படின்னு ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க அவங்க. யுத்தத்தின் மூலமாக இனிமே ஒழிக்க இயலாது. ரகசியமா நுழைஞ்சு அட்டாக் பண்ணி முதல்ல குத்திட்டு ஓடுறது. இந்த மாதிரி கொலை செய்வதற்கு யாரு ரெடி ஆகுறீங்க அப்படின்னு கேட்டவனே, இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம்ங்கிறவன் என்ன பண்றான்? நான் வந்து அலியை காலி பண்ற ஏன் பொறுப்பு அப்படின்னு அவன் இன்சார்ஜ் ஏத்துக்கிறான். இந்த பரக் இப்னு அப்துல்லாங்கிறவன் என்ன பண்றான்னு கேட்டா, முஆவியாவை நான் கொலை பண்றேன், அது ஏன் பொறுப்பு அப்படிங்கிறான். அம்ர் இப்னு பக்கர்ங்கிறவன் என்ன பண்றான்னு கேட்டா, அம்ர் இப்னு ஆஸ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரிந்து 3 பேரும் 3 ஏரியாவுக்கு போயிட்டாங்க. எப்ப போறாங்க? இது வந்து இப்ப நடக்கிறது. இப்ப துல்ஹஜ் சபர் முடிச்சிட்டு போறாங்க இல்லையா? சபர் ரமலான் முடிச்சிட்டு போறாங்க. ரமலான் சண்டையெல்லாம் பிறகு அதுக்கு அடுத்து இவர்கள் அழிக்கப்படுறாங்க. இவங்க என்ன கெடு வைக்கிறாங்க என்று கேட்டா, அடுத்த ரமலானில் நம்ம கொல்லணும், அந்த அளவுக்கு நீண்ட கால திட்டம் போடுறாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 7-8 மாசம் இருக்கு. ரமலானுக்கு பிறகு இவங்களோட சண்டையெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் இவங்க திட்டம் போடும்போது அடுத்த ரமலானுக்கு 7-8 மாசம் இருக்கிறது. என்ன பிளான் பண்றாங்க என்று கேட்டா, அலியை கொல்வதற்கான சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டு அவங்க ஆள் மாதிரியே நடித்து, நான் போய் அலியோடவே நான் இருந்து விடுவேன், பல மாதங்களுக்கு நான் இருப்பேன், நீ முஆவியாவோட போய் இரு, நீ அம்ர் இப்னு ஆஸோட இரு, அவங்களோட நம்பிக்கையை பெரு, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஒரே நாள்ல எல்லாரும் 3 கதை நடக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி அவங்க இந்த இப்னு முல்ஜிம் இருக்கான் பாருங்க, அப்துல் ரஹ்மான்ங்கிறவன், இவன் வந்து குஃபாவுக்கு போகிறான். ஒரு ரமலான் மாதமும் வருது. ரமலான் மாதம் வரும்போது 38ஆம் ஆண்டுடைய ரமலான் மாதம் வருகிறது. அப்ப ரமலான் மாசத்துல அவங்க சுபூத்துல வரும்போது வீடா போய் சலாண்டு எழுப்பி விட்டு வருவாங்க அலி ரலியல்லாஹு. இது அவன் கரெக்டா வாட்ச் பண்ணிட்டு இருந்தான். ரமலான் பிறை 17 அன்று என்ன பண்ணிட்டான், அவன் இன்னும் 2 பேர் அதுக்குள்ள சேர்த்துட்டான். அந்த 8 மாசத்துக்குள்ள அந்த ஊர்லயே 2 பேரை தன்னை துணைக்கி சேர்த்து கொண்டு அவங்கள 3 பேருமா சேர்ந்து வெட்டி கொண்டு விட்டாங்க. அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சான்? கொல்லப்பட்டார். அவன் கொல்லத்தான் பட்டார். எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டார்களோ அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அவங்களுடைய தலைநகரத்திலேயே அவங்களும் என்ன செய்யறாங்க, தொழுகைக்காக செல்லும் பொழுது கொல்லப்படுறாங்க. இவங்க 2 பேரும் கொல்ல போனது அங்க நடக்கல. அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறார். இவர் மாதிரி ஒரு வெகுளித்தனமா நினைக்க மாட்டாரு. முஆவியாவும் அம்ர் இப்னு ஆஸும் ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பாங்க. அவங்களுடைய முயற்சி அங்க தோல்வி அடைஞ்சிருது. அலி ரலியல்லாஹு மட்டும் என்ன செஞ்சாங்க? கொல்லப்பட்டு போயிடுறாங்க. இது எல்லாமே எதன் பேர்ல நடக்குது? இஸ்லாத்தின் பெயரால, மார்க்கத்தின் பெயரால் நடக்கிறது. இந்த கொலை செஞ்சாங்க பாருங்களேன், இவங்களுக்கு பேர் தாங்க ஹாரிஜியாக்கள்ங்கிறது. இந்த 72 கூட்டங்கிறீங்களே, 72 கூட்டத்தில் நீங்க கேள்விப்பட்ட பேர் என்ன? ஹாரிஜியாக்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உஸ்மானை கொன்றவர்கள், அப்புறம் ஒட்டக போர்ல அலியோடு சேர்ந்து கொண்டு ஆயிஷா நாயிய, ஜுபைர, தல்ஹாவை கொல்வதற்கு திட்டம் தீட்டியவர்கள், அவங்க 2 பேரை கொன்றவர்கள், ஒட்டக போர்ல சிஃபின் யுத்தத்தை காரணமாக அமைந்தவர்கள், அங்க உள்ள சமாதானம் ஏற்படக்கூடாதுன்னு தடுத்தவர்கள், அப்புறம் அலியிலிருந்து பிரிந்து போனவர்கள், அப்புறம் அலியவை அட்டாக் பண்ணியவர்கள், இந்த மாதிரியான ஒரு அவ்வளவு காரியத்தையும் செய்து கடைசி அலி ரலியல்லாஹு கொண்டுட்டாங்க. இவங்க தான் யாரு? ஹாரிஜியாக்கள்ங்கிற ஒரு குரூப். 72 கூட்டத்தில் இஸ்லாத்தின் பெயரால் ஒரு இயக்கத்தின் பெயரை ஒரு பெயரோட தோன்றிய கூட்டம் இவங்க தான். அதெல்லாம் ஒரு கொள்கை. ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்களா இல்லையா, அது ஒரு கொள்கை. யார் ஆட்சிக்கு வர்றது, அது ஒரு கொள்கை. அதுக்குன்னு ஒரு இயக்கம்லாம் இல்ல. இது இயக்கம். எப்படி இயக்கம்?